பணம் வேணும்னா டபுளா கூட தரேன். மேடம் நான் லோக்கல்ல வண்டி ஓட்டுறவன். போலீஸ்காரங்கெல்லாம் பகச்சிக்க முடியாது. நீங்க வேற வண்டியை பார்த்துக்கோங்க. அண்ணே, உங்க ஒய்ஃப் தானே வீட்டை பூட்டிட்டு கோவிலுக்கு கிளம்பிட்டேன்னு சொல்லுவாங்க. இப்போ உங்க வீட்ல கேஸ் லீக் ஆகுது. முதல்ல அதை சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்கு போக சொல்லுங்க. என்ன மேடம் சொல்றீங்க? அண்ணே, மணி அடிக்குது பாருங்க, போன் எடுத்து பேசுங்க. ஹலோ, எங்க நான் கோயில் கிளம்பிட்டு இருக்கேன். வளரே ஒரு நிமிஷம் இரு. வீட்ல கேஸ் லீக் ஆகுதா பாரு. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, நான் ஆஃப் பண்ணிட்டு தான் வந்தேன். என்னது இல்லையா? பக்கத்துல போய் பார்க்க சொல்லுங்க. கேஸ் வெடிச்சா வீடு மட்டும் சேதாரம் ஆகாது, உங்க பொண்டாட்டியும் தான். ஏய் வீட்டுக்குள்ளதான் போய் பாருண்டி. ஆமாங்க, வீடு கேஸ் வாசம் அடிக்குது. ஏங்க இங்க கேஸ் லீக் ஆகுது, உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அத நேர்ல வந்து சொல்றேன். முதல்ல சிலிண்டர் ஆஃப் பண்ணு. சரிங்க. அப்பா, ஏங்க வால்வு அடைச்சிட்டேன். நல்ல வேளை சரியான நேரத்துக்கு ஃபோன் பண்ணீங்க, இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? ஏங்க நான் கோயில் போயிட்டு வந்துடுறேங்க. நீங்க வந்து சாப்பிட்டுக்கோங்க. சாவியை கதவுக்கு பின்னாடி வைக்கிறேன். இப்ப வருவீங்களா? என் வீட்டுல நடக்கிறது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? சாமிய நேர்ல பார்த்தது கிடையாது. பார்க்காத சாமிய எதை நம்பி கும்பிடுறீங்க? சில கேள்விகளுக்கு பதில் கிடையாதுன்னு, அது போலதான் இதுவும். போலாமா? வாங்க மேடம் போலாம்.